ஹாப்பி மார்னிங், க்ளோரி டு மான்ஃபோர்ட். இவர் தொல்காப்பியம் எனும் நூலை எழுதியிருக்கிறாரு. முன்னர் வகுப்புலேயே நம்ம தொல்காப்பியரை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் எழுதின எழுத்து சொல் பொருள் இலக்கண நூலில் பொருளதிகாரத்தில் உள்ள நூற்பா தான் பார்க்க போகிறோம். தொல்காப்பியம் எனும் நூலில் தான் இப்பாடல் இடம்பெற்றிருக்கு. பார்ப்போமா? தொல்காப்பியத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா? நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல். தமிழர்களுடைய அறிவியலுக்கு சான்றாக இந்த நூல் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஐம்புலன்களை பற்றி அப்பயே தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதை தொல்காப்பியம் என்னும் நூலில் சொல்லியிருக்காரு. அப்போ புலன்களை வைத்து அறிவை நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்திருக்காங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று. அதை பற்றி இந்த பாடலில் பார்ப்போமா? இப்போ பாடலை பார்க்கலாமா? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அப்போ ஓரறிவு சொல்கிறாங்க இல்லையா? அது எது சொல்கிறாங்க? உற்றறிதல்னா தொடுதல் உணர்வு. அடுத்தது வரிய பாருங்க. இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அப்படின்னா உற்றறிதலும் சுவைக்கிறதும் திறன் ஈரறிவுடைய உயிரினத்திற்கு இருக்கு. அடுத்து மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், இது மூன்றும் மூவறிவுடைய உயிரினத்திற்கு இருக்கு. அடுத்து நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. நுற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் ஆகிய நான்கும் நான்கறிவுடைய உயிரினத்திற்கு இருக்கு. ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. அப்போ ஐந்தறிவு என்று என்னென்ன அப்படின்னா, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் ஆகிய திறன்களை உடையதாக இருக்கு. ஆறறிவதுவே அவற்றோடு மனனே. அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், இது எல்லாம் ஆறறிவு உடைய உயிரினத்திற்கு இருக்கு. இப்போ ஆறாவதாக சொல்லப்படுகிற பகுத்தறிதல் யாருக்கு இருக்கு? நம்மளுடைய மனிதனாக நமக்கு இருக்கு. இப்போ ஆறாவதா என்ன சொல்றது? தொடுதல் உணர்வு இருக்கு, சுவைக்கிறோம், நுகர்கிறோம், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இப்போ ஆறாவதாக என்ன சொல்கிறாங்க? பகுத்து அறிதல். அதாவது எது சரி எது தவறு என்று தன்னுடைய மனதிற்கு தெரிந்தவாறு நடக்கக்கூடியது யார் நடப்பாங்க? அப்படி மனிதன், நாம் தான். அதுதான் நமக்கு ஆறாவது அறிவாக இருக்குன்னு தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போ ஆறறிவு வரைக்கும் ஒரு அறிவுடைய உயிரினத்திற்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போமா? ஓரறிவுக்கு என்னென்ன இருக்கு? புல், மரம். ஈரறிவுடைய உயிரினத்திற்கு என்னென்ன இருக்கு? சிப்பி, நத்தை. மூவறிவுடைய உயிரினத்திற்கு கரையான், எறும்பு. நான்கறிவுடைய உயிரினத்திற்கு நண்டு, தும்பி. ஐந்தறிவுடைய உயிரினத்திற்கு என்னென்ன இருக்கு? பறவை இருக்கு, விலங்கு இருக்கு. ஆறாவது அறிவு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு இருக்கு. பார்த்தீங்க எவ்வளவு அழகாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓரறிவு முதல் ஆறறிவுடைய உயிரினங்களை பிரித்து சொல்லியிருக்காங்க. அதை தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். இந்த படத்தில் பார்த்தீங்களா என்னென்ன இருக்குது? மரம், நத்தை, எறும்பு, நண்டு, விலங்கு, மனிதன். இதை நீங்கள் சொல்லுங்கள். ஈரறிவுடைய உயிரினம் அதில் எது இருக்குது? நத்தையா? வெரி குட், சூப்பர். அடுத்தது ஆறறிவுடைய யார் இருக்கு? இது போல் நீங்களும் என்ன செய்யுங்க, உயிரினங்களுடைய ஒரு பிக்சரை எடுத்துக்கிட்டு அதில் ஓரறிவு எது, ஈரறிவு எது அப்படின்னு எந்தெந்த உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.